இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மலர்ந்த பூக்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் தவிப்பு என்கிற பூவை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அதிலிருந்து விலகி போறார் பாருங்க. அந்த கூட்டத்தை அதில் ராஜாவாக்கும்படி அவங்க வர்ற அந்த இடத்துல அதை தவிர்க்கிறார், அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த கூட்டத்தை விட்டுட்டு பிரிஞ்சு விலகி தனியே போய் மலையின் மேல் ஏறுகிறார். மலையின் மேல் ஏறினாலே அவர் பிதாவோடு உறவாடுவதும் ஜெபிப்பதும் சம்பாஷிப்பதும் இதுதான் அவருடைய வேலையே. அப்போது ஏன் அவங்க வந்து ராஜாவாக்கும்படி வர்றாங்க ஜனங்கள்லாம் வந்து? அப்போது அந்த நேரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 ஜனங்களை அவர் போஷிக்கிறார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை, இவ்வளோ பெரிய அதிசயத்தை அவங்க ஜனங்கள் பார்க்கவே இல்லை. திடீர்னு இப்படி ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அவங்க பார்த்த உடனே இவரை ராஜாவாக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமே, ஜனங்களுக்கெல்லாம் ஆசை. இப்படி ஒரு தலைவன் இருந்தால், இப்படி ஒரு ராஜா நமக்கு இருந்தால் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, மற்ற அவரோடு கூட இருந்தால் வியாதி மற்ற பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய அற்புதங்கள், அவருடைய நன்மைகள், அவர் பெருகச் செய்த இந்த அற்புதம், இந்த அதிசயம் இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அவரை எப்படியாயிலும் தங்களுக்கு ராஜாவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே ரோம அரசாங்கத்தினால அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்போது இவர் இயேசு ராஜாவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இப்போது நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்லலாம் கட்சிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க எப்படா நம்மளை தலைவனாக்குவாங்க, எப்படா நமக்கு ஒரு தலைமை பதவியை கொடுப்பாங்க, நமக்கு ஒரு பதவி கிடைச்சிடாதான்னு சொல்லி அலையிறவங்க தான் இருப்பாங்க. யாரும் தொண்டர்களாக இருக்கணும், தொண்டராகவே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்போ நம்ம ஒரு தலைவனாகலாம், நமக்கு எப்போ ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்க்கிறது தான் இயல்பு. அதுதான் நம்முடைய மனுஷிக இயல்பு. ஆனால் இந்த இடத்துல இயேசு அப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு வரும் பொழுது, ஜனங்களெல்லாம் தன்னை ராஜாவாக்கணுங்கிற எண்ணத்தோட கூடி வரும் பொழுது அதை விட்டு விலகிறார். அந்த சூழ்நிலையை அவர் தவிர்க்கிறார். தான் தலைவனாக்கும்படி இந்த இடத்துல ராஜாவா இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. பிதா தன்னை எந்த வேலைக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார்? அவர் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருந்து ஊழியக்காரனா, அதான் வசனத்தில் அவர் சொல்வார், உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் கடைசியானவனும் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனுமா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ முதன்மையா இருக்கணும், தலைமைத்துவத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணிவிடைக்காரனா இருக்கிற மனநிலைமையில இருக்கணும். வெளியில் பொசிஷன், ஹையஸ்ட் பொசிஷனை ஏம் பண்ணாலும், அதாவது மிக உயர்ந்த ஸ்தானத்தை எதிர்நோக்கினாலும், மனதில் மற்றவங்களுக்கு பணி செய்கிற பணிவிடைக்காரனுடைய சிந்தையும் ஆவியும் இருக்கணும். இதுதான் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்போ இவர்கிட்ட, இயேசுகிட்ட இருந்த இந்த குணம் தான், இயேசுகிட்ட இருந்த அவர் இந்த சூழ்நிலையில் எப்படி தன்னை அந்த இடத்த விட்டு பிரிந்து போனாரோ, அதுபோல் சில இடங்களில் ஒருவேளை நம்மகிட்ட இருந்து வெளிப்படுகிற சில காரியங்கள், சில குணநலன்கள் நம்மளை லீடர் ஆக்கிடணும், தலைவர் ஆக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க தேவன் நம்மேல் வைத்த அன்பையும் அழைப்பையும் புரிந்து கொண்டவர்களாக பணிவிடைக்காரனாக இருக்கக்கூடிய மனநிலைமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கமே தலைவனாக இருக்கிறதுக்கு அல்ல. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அதன் மூலமாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை சம்பாதிக்கணும், கொண்டு வரணும், மீட்பை கொண்டு வரணுங்கிறது தான் பிதாவின் திட்டமே தவிர, அவர் ஒரு பெரிய தலைவனாக இருந்து, ஒரு ஜனக்கூட்டத்துக்கு பெரிய லீடராக இருந்து அது நிமித்தமாக ஏதோ ஒரு வேலை செய்யணுங்கிறது பிதாவின் திட்டம் அல்ல. அப்போ தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நேராக நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நேராக தான் நம்ம மூவ் பண்ணணுமே தவிர, நமக்கு ஏதோ ஒரு பெரிய மதிப்பு வருது, கனம் வருது, பெரிய ஒரு அந்தஸ்து வருது, அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக தேவன் நமக்கு வைத்த திட்டத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அப்போது ராஜாவாக்க பார்க்கும்போது அவர் அந்த இடத்த விட்டு விலகி பிரிஞ்சு போயிறார். அப்போது தலைமைங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல, சிலுவை மரணம் தான் அவருடைய நோக்கம்.
இன்றைக்கும் நம்முடைய உலக வாழ்க்கையில் நிறைய ஒருவேளை நமக்கு உயர்வுகள் வருகிறது. உயர்வுகள் கர்த்தர் கொடுக்குற உயர்வுகள் நமக்கு அவசியம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை கொடுக்கலாம். கர்த்தர் நமக்கு உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியத்தில் உயர்வு, பிஸ்னஸில் ஒரு செழிப்பு, இன்னும் நம்ம கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு போனாலும் நம்முடைய மனநிலைமை பணி செய்கிறவர்களாய் நம்மை தேவன் எப்படி தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி தன்னை தாழ்த்தினாரோ அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்துகிற மனநிலைமை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாக இதுதான் கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதாவது நிறைய ஆசை தீமைக்கு வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதனால விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ உலக பிரகாரமான ஒரு மேன்மை வருதுன்னா எப்படியோ வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டோம்னு சொன்னா இந்த வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின இந்த முன்மாதிரியை நாம் பின்பற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன முன்மாதிரி, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. இயேசுதான் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து சென்று அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண, அதைத்தான் நாம் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த இடத்துல இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், நாம் சில இடங்களுக்கு போனால் இந்த இடத்துல நம்முடைய தாழ்மை பாதிக்கப்படும், இந்த இடத்துல தற்பெருமையோ தற்புகழ்ச்சியோ அல்லது மற்றவங்களுடைய மாய்மாலமான பேச்சுக்களோ புகழ்ச்சியோ கவர்ச்சியோ எதுவோ நம்மை பாதிக்கும் அப்படின்னு தெரிகிற அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படி பிரிந்து விலகி தேவனோடு உறவாடும்படி மலையில் ஏறி போயிட்டாரோ அது போல் நாமும் அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணிட்டு தேவனோடு இருக்கிற உறவை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மேன்மையை காட்டிலும் தேவனோடு அதை விட்டு பிரிந்து நம்மை தாழ்த்துகிற, நம்மை பணிவிடை செய்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற, பாருங்களேன், இயேசு அவருடைய சீஷர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அவர்களுடைய கால்களை கழுவினார் என்று சொல்லி நம்ம அந்த வசனங்களில் பார்க்க முடியும். அவர் அப்படி ஒரு சீலை எடுத்து சுற்றி கொண்டு ஒரு வேலைக்காரனை போல அவர்களுக்கு பணி செய்தார், அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அது அப்படி செய்து இப்படித்தான் இருக்கணும், ஒரு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட பணி செய்கிற மனநிலைமையோடு இருக்கணுங்கிறத அவர் செஞ்சே காட்டினார். இப்படிப்பட்ட மனநிலைமை நமக்கு இருக்குமானால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும், எவ்வளோ நம்ம மேன்மைக்குரிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் நம்முடைய சமுதாயம் இருக்கும். கர்த்தர் எவ்வளவு ஒரு முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் உலகத்தின் கவர்ச்சிகளால் மயங்கி விடாதபடி, உலகத்தின் மேன்மைகளால், உலகத்தின் புகழ்ச்சியில விழுந்து விடாதபடி தேவன் நமக்கு வைத்திருக்கிற தாழ்மைக்குள்ளாய், தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிற பணிவிடை ஆவிக்குள்ளாய் நம்மை அர்ப்பணித்து அதன் மூலமாக வருகிற வெற்றி. உண்மையிலே இயேசு அந்த இடத்துல பெரிய தலைவனா இல்லை. ஒரு இடத்துல ஏறுதுட்டு சொல்வாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் ராஜா தான் அப்படிம்பார். ராஜானா நாட்டுக்கே தலைவர். ஆனா அந்த பெயர் அவர் பயன்படுத்தலை. மற்றவர்களுக்கு பணி செய்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறதுல அவர் நோக்கமாக இருந்தார். அதுபோல நமக்கு எவ்வளவு உயர்வு இருந்தாலும் நம்முடைய நோக்கம் நம்மை தாழ்த்துகிறதாக, கர்த்தரோடு இணைகிறதாக நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல முன்மாதிரியை காட்டி கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, புகழ்ச்சியினால் நாங்கள் பெரிய ஆளாகிடணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள நாங்கள் போயிடாதபடி எங்களை இந்த உலகத்தில் நீங்கள் வச்ச வேலை என்ன, நீங்கள் வச்சிருக்கிற நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு நேராக எங்களை தாழ்த்தும்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அன்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற அமைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் தலைமையையும் ஆண்டவரே அதிகாரத்தையும் தான் விரும்புது அப்பா. ஆனால் நீங்கள் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையே அப்பா. அதையெல்லாம் நீங்கள் விட்டு விலகி பிரிந்து தேவனோடு இணைந்து உங்களை தாழ்த்துகிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு இப்படி நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.